ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். இந்த உலகத்துல நம்ப முடியாத பல நிகழ்வுகள் தினந்தோறும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது சில சமயங்கள்ல மோசமாகவும் சில சமயங்கள் அற்புதமாகவும் இருக்கும். யூடியூப் வீடியோ ரெக்கார்டிங்ல பதிவு பண்ணப்பட்ட நிலநடுக்கத்திலிருந்து ஒரு ஸ்டீல் கம்பெனில ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்து வரைக்கும் இந்த வீடியோல கேமராவில் பதிவான நம்ப முடியாத 10 சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். மெஷின் மால் ஃபங்க்ஷன். ரஷ்யாவோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் கன்சமோர். இங்க அதிகப்படியான ஸ்டீல் தொழிற்சாலைகள் இருக்கு. ஸ்டீல் உருக்கி ஊத்தும் போது அதுல ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அது மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும். அப்படிதான் ஒரு நாள் ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில ஏற்பட்ட விபத்தை அங்க இருக்கிற ஒரு லேபர் தன்னோட மொபைல்ல அப்படியே படம் பிடிக்கிறாரு. ஸ்டீல் உருக்கி ஊத்துற மிஷின்ல ஏற்பட்ட மிஸ்டேக்கால 2500 டிகிரி செல்சியஸோட இருக்கிற அந்த உருகன ஸ்டீல் அந்த கம்பெனி முழுவதும் தெரிக்குது. Красота! Еблан, что ли? Чё поднимает? Нихуя, дурак! Вон поднял, смотри! கொஞ்ச நேரத்துக்கு அந்த மிஷினை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. இது எல்லாத்தையும் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவரு தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. ஆனா நல்வாய்ப்பா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த யாருக்கும் ஒரு சிறிய தீக்காயம் கூட ஏற்படல. டேஞ்சரஸ் லைட்னிங். மின்னல்கள் எப்பவுமே ரொம்பவுமே ஆபத்தான ஒண்ணு. அது ஒரு தடவை தாக்குனாலே அங்க மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். கனடால ஒரு பகுதியில புயல் அறிவிப்பு வருது. அப்ப அந்த பகுதியில இருந்த ஒரு ஹோட்டல் அவங்க கெஸ்ட் எல்லாத்தையும் ரூம்லயே இருக்க சொல்லி இருக்காங்க. அப்படி ஒரு கெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அவர் கேஷுவலா வெளியே வீடியோ எடுக்கும்போது அவரோட ரூமுக்கு பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய மின்னல் ஒரு பைன் மரத்தை தாக்குது. மின்னல் தாக்குன அடுத்த நொடியே அந்த பைன் மரம் இரண்டா முறிஞ்சு கீழே விழுகுது. ஆனா நல்ல வேளையா அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே இருந்த ரூம் மேல அது விழுகல. அதனால அங்க உயிர் சேதம் தவிர்க்கப்படுது. பேர் விசஸ் உமன். பொதுவா கரடிகள் ஆக்ரோஷமான ஆபத்தான விலங்குகள். ஆனா அமெரிக்கால ஒரு சின்ன டவுன்ஷிப்பான ஜாக்சன்ல ஒரு வித்தியாசமான கரடி இருக்குது. அந்த கரடி செய்த செயலை தான் அந்த பகுதியில் இருக்கிற சூசன்கிற ஒரு உமன் தன்னோட மொபைல் கேமரால பதிவு பண்ணி சோசியல் மீடியாலையும் போடுறாங்க. அது என்னன்னு நீங்களே பாருங்க. அந்த லேடி கேஷுவலா அந்த டோரை ஓபன் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய கரடி வெளியே இருந்திருக்குது. உடனே அந்த லேடி அந்த கரடி கிட்ட டோரை க்ளோஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க. அந்த கரடியும் அந்த லேடியோட பேச்சை கேட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணுது. Bear, close the door for me, hon. Close the door. ஒரு தடவை இல்ல, இது 2 தடவை அங்க நடக்குது. இந்த வீடியோவை சூசன் அப்படியே சோசியல் மீடியால போடுறாங்க. அது மிகப்பெரிய வைரலாவும் மாறுது. அந்த கரடியோட மைண்ட் கொஞ்சம் மாறி இருந்தாலும் அந்த லேடியை யாராலையும் காப்பாத்திருக்க முடியாது. ஹோல் இன் த ரோட்ல திடீர்னு மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்படுறத நம்ம ஊர்லயே பார்த்திருப்போம். அதற்கு காரணம் நிலத்துக்கு அடியில் ஏற்படுற மண் சரிவு மற்றும் நீரோட்டத்தின் காரணமாகத்தான் திடீர்னு இவ்வளவு பெரிய பள்ளம் அந்த ரோட்ல ஏற்படுறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி தான் ரஷ்யால ஒரு பரபரப்பான ரோட்ல ஒரு மிகப்பெரிய பள்ளம் உருவாகுது. அத ஒரு காரோட டேஷ் கேமரா அப்படியே பதிவு பண்ணுது. அந்த பள்ளம் அங்க போயிட்டு இருந்த மிகப்பெரிய ட்ரக்க அப்படியே சாய்க்குது. இது எல்லாமே லைவா அந்த டேஷ் கேமரால பதிவாகுது. ஆனா நல்ல வேளையா அந்த ட்ரக்ல இருந்த டிரைவருக்கு எதுவும் ஆகல. எர்த்குவேக். அமெரிக்கால கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கிற ஆலிஜேங்கிற யூடியூபர் மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ எல்லாம் எடுத்து தன்னோட யூடியூப் சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. 2019ஆம் ஆண்டு இதே மாதிரி அவங்க வீடியோ எடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது. அந்த காட்சி அப்படியே அந்த வீடியோலையும் பதிவாகுது. ஆனா அங்க உயிர் சேதம் எதுவும் ஏற்படல. ரிக்டர் அளவுகோல்ல கிட்டத்தட்ட 7.1 அளவுக்கு அந்த நிலநடுக்கம் அங்க இருந்திருக்கு. இந்த வீடியோவை ஆலிஜே அடுத்த நாள் சோசியல் மீடியால போடுறாங்க. அது மிகப்பெரிய வைரலும் ஆகுது. வைல்டு ஃபயர். ஆஸ்திரேலியால காட்டுத்தீங்கிறது அடிக்கடி ஏற்படும். அதுலயும் குறிப்பா கோடை காலங்கள்ல ஆஸ்திரேலியால காட்டுத்தீ அடிக்கடி ஏற்படும். அப்படிதான் ஒரு நாள் ஆஸ்திரேலியால ஒரு இடத்துல காட்டுத்தீயானது ஏற்படுது. அதை அணைக்கிறதுக்காக ஃபயர் போர்ஸ் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி போன ஃபயர் இன்ஜினோட ஒரு டேஷ் கேமரா பதிவான வீடியோ தான் இது. ஆரம்பத்துல அந்த காட்டுத்தீ சின்னதா தான் இருந்திருக்குது. ஆனா காற்றோட வேகம் 60 கிலோமீட்டருக்கு அதிகமாகும் போது அந்த காட்டுத்தீயோட வேகமும் அதிகமாகுது. இதை புரிஞ்சுக்கிட்ட ஃபயர் போர்ஸ் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அங்க நிறுத்தப்பட்டிருந்த இன்னொரு ஃபயர் இன்ஜினோட டேஷ் கேம்ல இந்த நிகழ்வு எல்லாமே முழுசா பதிவாகுது. அந்த வீடியோ தொடங்கின 2 நிமிஷத்துல அந்த இடத்தை முழுவதையும் அந்த காட்டுத்தீ முழுவதுமா அழிக்குது. காட்டுத்தீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்த ரோடு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு தீக்கிரை ஆகுது.
ஏர் பலூன் டிசாஸ்டர். அமெரிக்கால இருக்கிற ஒரு சிறிய டவுன்ஷிப் தான் ஜேம்ஸ்வெல்ஸ். இந்த பகுதியில அதிகமான திறந்த பூங்காக்கள் இருக்கு. அங்க ஏர் பலூன் சாகசங்களும் நடக்கும். அப்படி ஒரு நாள் ஒரு ஏர் பலூன் பறக்கும் போது பக்கத்துல இருக்கிற பார்க்ல டென்னிஸ் விளையாண்டு இருந்த சில பேரால எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அந்த ஏர் பலூனை இயக்குறவரு கொஞ்சம் கொஞ்சமா அதை தரையிறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு அந்த பலூன் கட்டுப்பாட்டை இழந்து லேண்ட் ஆக வேண்டிய இடத்துல இருந்து மாறி போய் பக்கத்துல இருக்கிற டிரான்ஸ்பார்மர்ல போய் மோதுது. அப்போ மிகப்பெரிய சத்தத்தோட அந்த ஏர் பலூன் வெடிக்குது. Oh shit. Holy fuck. Holy shit. இது எல்லாத்தையும் அங்கிருந்தவங்க கேமரால பதிவு பண்றாங்க. ஆனா நல்ல வேளையா அந்த ஏர் பலூன்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த யாருக்கும் எதுவும் ஆகல. டேம் கொலாப்ஸ். அணைகள் ரொம்பவுமே பிரம்மாண்டமா இருக்கும். அப்படிப்பட்ட அணைகளால மனிதர்களுக்கு பல நன்மைகள் இருக்கு. நீரை சேமிக்கிறதுக்கும் மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கும் இந்த அணைகள் உதவுது. ஆனா அப்பேற்பட்ட டேம் உடைஞ்சதுன்னா அதனால மிகப்பெரிய பேரழிவே ஏற்படும். பிரேசில் இருக்கிற ப்ரூமடினோ பகுதியில ஒரு டேம் இருக்கு. அந்த டேமை சுத்தியும் எப்போதுமே அதிகப்படியான மைனிங் ஒர்க்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். 2019ஆம் ஆண்டு யாரும் எதிர்பாராத விதமா இந்த டேம் உடையுது. அப்ப அந்த டேம்ல இருந்த 12 மில்லியன் கியூபிக் வாட்டர் அப்படியே வெளியேறி மைனிங் பண்ற அந்த மொத்த இடத்தையும் பேரழிவுக்கு உள்ளாக்குது. அப்ப அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த கிட்டத்தட்ட 270 தொழிலாளிகள் உயிரிழக்கிறாங்க. இந்த நிகழ்வு எல்லாத்தையும் அங்கிருந்த சிசிடிவி கேமரா முழுவதுமா பதிவு பண்ணுது. டாக் ரெஸ்கியூ. ஈக்குவடர்ல ஒரு கெனால்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால அந்த கெனால் ட்ரையா தான் இருந்திருக்குது. ஆனா திடீர்னு அங்க ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால அதுல ஒரு நாய் சிக்கி அடிச்சிட்டு வரப்படுது. இந்த நாயை காப்பாத்துறதுக்காக அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த தொழிலாளிகள் ஜேசிபி இயந்திரத்தோட ரெஸ்கியூவை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க செஞ்ச முயற்சிக்கு வெற்றியும் கிடைக்குது. அந்த நாயை பத்திரமா ரெஸ்கியூ பண்றாங்க. கெனால்ல தண்ணி இல்லாத போது இந்த நாய் அங்க நடந்து வந்ததாகவும் திடீர்னு அதுல தண்ணி வந்ததால இந்த நாயால தப்பிக்க முடியாம அதுல அடிச்சிட்டு வந்ததாக அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. லயன் விசஸ் வைல்டு கவ். கிங் ஆஃப் ஜங்கிள்னு அழைக்கப்படுற சிங்கங்கள் தன்னோட இறை மேல எப்போதுமே கருணை காட்டினது கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல இயற்கைக்கு மாறானதும் நிகழும். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் கேமரால பதிவாகலைனா அதை நாம நம்பி இருக்கவே மாட்டோம். ஆப்பிரிக்கால ஃபாரஸ்ட் சஃபாரி போன ஒரு போட்டோகிராஃபரால ஒரு அரிய நிகழ்வு பதிவு பண்ணப்படுது. ஒரு ஹைனா கூட்டம் ஒரு காட்டு எருதோட குட்டியை துரத்துது. அதை வேட்டையாடுறதுக்காக கிட்ட போகும்போது யாருமே நம்ப முடியாத அந்த நிகழ்வு நடக்குது. அந்த இடத்துக்கு வந்த சில சிங்கங்கள் அந்த ஹைனா கூட்டத்தை விரட்டி அடிச்சு அந்த காட்டு எருதோட குட்டியை காப்பாத்துது. அதன் பிறகு அந்த குட்டியை அந்த சிங்கங்கள் எதுவுமே செய்யல. அது அதோட நிக்கல. காட்டு எருதோட குட்டி அந்த சிங்கங்கள் மேல போய் மோதி அது கூடயே நிக்குது. ஆனா அந்த சிங்கங்கள் அந்த குட்டியை எதுவுமே பண்ணல. இத பார்க்கும்போது மனிதர்களை விட மிருகங்கள் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் தோணுது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த கேமரால பதிவான நிகழ்வுகள்ல உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்தினது எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.